செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம். நடப்பு குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் 29/3/2025 சனிக்கிழமை என்று இரவு 9:44 சனிப்பெயர்ச்சி. சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செல்ல இருக்கிறார். இந்த சனிப்பெயர்ச்சி என்பது தொழில் காரகனாக இந்த சனி பகவான் இருப்பதனால் தொழில் என்பது வணிகம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். அதுவும் எல்லாம் 2.25 வருடமும் இந்த மாதிரியான தொழில் பிரச்சனை வராது. அவ்வப்போது தொழில்துறையில் நன்மைகள் கூட கிடைக்கும். அதாவது இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக எப்பொழுதெல்லாம் சனி பகவானுக்கு குருடைய பார்வை இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தொழில் பிரச்சனை இல்லாமல் தொழில் நன்றாக இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி என்பது சிலருக்கு மங்கு சனி, சிலருக்கு குங்கு சனி, சிலருக்கு பொங்கு சனி, சிலருக்கு மரண சனி என்று இருக்கிறது. அது அந்தந்த ராசியை பொறுத்து மாறும். அந்தந்த ராசியை பார்க்கும்போது அதை பற்றிய விவரங்களை நாம் பார்ப்போம். மூலம், பூராடம், உத்திராடம், உணாபாத்திலே பிறந்த தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை 3ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது அர்த்தாஷ்டம் சனியாக 4ஆம் இடத்திற்கு வருகிறார். பொதுவாக அர்த்தாஷ்டம் சனி என்ன நேரிடுமோ என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சனி பகவான் தனாதிபதி சுகஸ்தானத்திற்கு வருகிறார். ஆகவே தனப்பிராப்தி இருக்கிறது. இருந்தாலும் உங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. என்றால் சுகஸ்தானத்தில் சனி பகவான் வருவது சுகத்தில் குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அது குருடைய வீட்டிலே வருவதனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் விரைவில் பெற்றுவிடுவீர்கள். ஆகவே நிரந்தர நோய் என்பது ஏற்படாமல் நன்றாக இருக்கும். உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அவர்களுடன் பேசும்போது தேவையற்ற வாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்த அந்த சனிபான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே நீங்கள் எங்கே சென்றாலும் அங்கே எதிரிகள் இருப்பார்கள். ஆனால் அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய அந்த ஆற்றலும் உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் மூலமாக எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கள் மீண்டு வந்து விடுவீர்கள். அதற்கு தெய்வ அனுகிரகம் வேண்டி இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிக மிக முக்கியமானது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே 10ஆம் இடத்துல சனியுடைய பார்வை இருப்பதனால் தொழில்துறையிலே மனக்கசப்புகள், மன கஷ்டங்கள் சிறிது ஏற்பட்டு அதன் பிறகு தானாகவே அது விலகிவிடும். மன கஷ்டங்கள் வந்தால் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருந்து விடுமோ, அர்த்தாஷ்டம் சனியாக இருக்கிறதே என்று கவலைப்பட வேண்டாம். தெய்வ அருளின் மூலமாக, தெய்வ பிரார்த்தனையின் மூலமாக அந்த மன கஷ்டங்கள் தானாகவே விலகிவிடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் தொழில்துறையிலே உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவார்கள். ஆகவே வளர்ச்சியை பற்றி நீங்கள் வெளியில சொல்லாமல் இருந்தாலே போதுமானது. அந்த பொறாமையினால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. உங்கள் ராசிக்கு அந்த சனியுடைய பார்வை இருக்கிறது. 4ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருகிறது. ஆகவே உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. மேலும் தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு மூட்டு வலிகள், உடல் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள், முதுகு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு ஒரு சிறு உடல் பாதிப்பு என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. உங்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. இந்த பரிசோதனை செய்து கொள்வதன் மூலமாக நோயை முன்பே நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்குரிய மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்துடன் நீங்கள் திகழ முடியும். தொழில் ஸ்தானம் என்று பார்த்தால் தொழில் ஸ்தானத்துக்கு சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தொழில் ஸ்தானத்தில் ஈடுபட்டவர்கள் திருஷ்டி காரணமாக சிறு பிரச்சனைகள் ஏற்படுமே தவிர தொழில் விருத்தி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. முக்கியமாக ஏற்றுமதி தொழில் செய்பவர்களுக்கு, மேலும் கடற்கரை ஓரமோ அல்லது நதிகளின் ஓரமோ உங்களுடைய தொழில் அமைந்திருந்தால் அந்த தொழில் நல்ல விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக அமையும். அதுவும் முக்கியமாக வரக்கூடிய அக்டோபர் மாதத்திற்கு பிறகு இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்களாக அமைந்து தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு கிடைத்து அதன் மூலமாக மாற்றலாகி செல்வார்கள். நல்ல சம்பள உயர்வும் உங்களுக்கு காத்திருக்கிறது. வீடு மனை வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும்.
கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் அது நிச்சயமாக அடைந்துவிடும். ஆக கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நிச்சயமாக நல்ல கடன் வாங்கி பெரிய அளவில் வீடு கட்ட வேண்டும். உங்களுக்கு தேவையானதை விட சிறிது பெரிய வீடாக கட்டிக்கொள்ளலாம். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மே மாதத்திற்கு பிறகு, இந்த அர்த்தாஷ்டம் சனியாக இருந்தாலும் மே மாதத்திற்கு பிறகு குருபலம் வருகிறது. ஆகவே அதன் பிறகு ஒரு வருடம் நல்ல குருபலம். அந்த குருபலத்தில் நிச்சயமாக திருமணம் கைகூடும். ஆனால் உங்களுக்கு திருஷ்டி இருப்பதனால் திருமணம் முடிவான பிறகு வெளியில் சொல்ல வேண்டும். முடிவாவதற்கு முன்பாக அங்கே பெண் பார்க்க போகிறோம், இங்கே வரன் பார்க்க போகிறோம், நிச்சயமாக முடிந்துவிடும் என்று முதல்ல நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது. அவ்வாறு சொன்னால் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, திருஷ்டி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதான் மற்றவர்களால் தடை ஏற்படாவிட்டாலும் திருஷ்டியின் காரணமாக மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகவே ஒரு காரியம், அது முக்கியமாக திருமண காரியம், முடிவாவதற்கு முன்பாக வெளியில் சொல்லக்கூடாது. பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கணவன்மார்களுக்கு தொழில்துறையில் நல்ல விருத்தி ஏற்படும், நல்ல சந்தோஷம் ஏற்படும். உங்கள் கணவன்மார்கள் தொழில்துறையில் நல்ல புகழ் பெற்று விளங்குவார்கள். அவர்களுக்கு நல்ல விருத்தியும் இருக்கிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். ஆனால் அவர்கள் படிக்கும்போது மற்ற மாணவர்களுடன் கலந்து சேர்ந்து படிக்காமல் தனியாக படிப்பது நல்லது. தனியாக படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மற்றவருடன் சேர்ந்து படித்தால் அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். அதன் மூலமாக பரீட்சை எழுதும் போது குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். முக்கியமாக பழ வியாபாரிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள். நெல் பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். மேலும் கிழங்கு என்றால் மரவள்ளிக்கிழங்கு, மேலும் கருணைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு போன்ற கிழங்கு பயிரிடுபவர்கள், உருளைக்கிழங்கு பயிரிடுபவர்கள், மேலும் மஞ்சள் பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். முக்கியமாக பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பயிர்களை விளைவிப்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். வயதானவர்கள் தேவஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம். ஆனால் அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்திற்கு செல்லும் போது சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிகமான நிலச்சரிவுகள் ஏற்படும் இடங்களில் செல்லும் போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு, படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். எப்படியும் இந்த வருடத்திலே தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு அர்த்தாஷ்டம் சனியாக இருந்தாலும் 50% மேலாக நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். பொதுவாக தனுசு ராசியிலே மூலம் நட்சத்திரம் வருகிறது. மூலம் நட்சத்திரம் என்றாலே மாமனாருக்கு ஆகாது என்று பொதுவாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் அப்படி கிடையாது. மூலம் 1வது பாதம் மட்டுமே தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்ற பாதங்களுக்கு தோஷம் கிடையாது. மேலும் அந்த சந்திரன் குரு அல்லது சுக்கிரனுடன் சேர்ந்து உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் மூல நட்சத்திர தோஷம் கிடையாது. அதை தவறாக நிறைய பேர் சித்தரிக்கிறார்கள். அதன் மூலமாக பல பெண்கள், ஆண்களுடைய திருமணம் கேள்விக்குறியாக இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அதற்குரிய பரிகாரங்களை பிரார்த்தனையாக செய்ய வேண்டும். சடங்காக செய்யக்கூடாது. சடங்காக செய்யக்கூடிய எந்த விதமான பரிகாரமும் பலன் கொடுக்காது. பிரார்த்தனையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் மட்டுமே பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. மூலம் நட்சத்திரம் பிறந்திருந்தாலும் சரி, பூராடம் உத்திராடம் 1வது பாதத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வருடம் திருமணம் கைகூடும். மே மாதத்திற்கு பிறகு ஒரு வருடம் நல்ல குருபலம் இருக்குது. அந்த ஒரு வருடத்திலே திருமணம் கைகூடி சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த தனுசு ராசி பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக ஒரு முறை சனிக்கிழமை அன்று திருநள்ளாறு சென்று சனி பகவானை ஆராதனை, அதாவது சனி பகவானை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு திருநள்ளாறில் இருக்கின்ற நல நாராயண பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே பெருமாளையும் பஞ்சமுக ஆஞ்சநேயம் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். மேலும் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சநேயர் நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். எல்லா தோஷங்களிலும் விடுபட்டு நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இவ்வாறாக தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கான ராசி பலன்களை பற்றி, அதாவது சனிப்பெயர்ச்சி ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.